இன்றைக்கி ஸ்டோரி நம்ம தென்னந்தோப்பில் ஊடுபயிராக போட்டிருந்த நாட்டு மஞ்சளோட அறுவடை பற்றி தாங்க. காலையில் 8 மணிக்கெலாம் 8 பயிரோடு சேர்ந்து சூப்பராக மஞ்சள் அறுவடையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பரவாயில்லைங்க, நம்ம தென்னந்தோப்பில் எந்த ஒரு ரசாயன உரம் இல்லாமல் ஊடுபயிராக போட்டிருந்தோம் அப்படின்னாலுமே ஓரளவுக்கு நோய் தாக்கம் இல்லாமல் மஞ்சள் சூப்பராகவே விழுந்திருந்தது. நல்ல ஒரு அனுபவம் இருக்குனாலே என்னவோங்க, அப்படியே பட்டாசு மாதிரி இவங்க 3 பேரும் படப்பட பண்ண மஞ்சள் வெட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா பனங்காளி தனியாக, கிழங்கு தனியாக, விரலி தனியாக சூப்பராக பிரிச்சும் எடுத்தாச்சு. காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்த வேலைங்க சாயந்தரம் 4 மணிக்கெலாம் எல்லா மஞ்சளையும் அறுவடை பண்ணி எடுத்தாச்சு. தென்னந்தோப்பில் நம்ம டோட்டலாக ஒரு 100 கிலோ போட்டிருந்தோங்க. 100 கிலோ மஞ்சளுக்கு நமக்கு 500லேருந்து 700 கிலோ வரைக்கும் கிடச்சிருக்கும். நம்மளும் எக்ஸாக்டாக வந்து மெஷர்மெண்ட் வந்து போட்டு பார்க்கலங்க. போட்டு பார்த்ததுக்கப்புறம் நான் அந்த அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். உங்களுக்குமே மஞ்சள் வெட்டுறதை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் ஃபுல் வீடியோ இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னதான் மஞ்சளோட மாநகரம் நம்மளோட இருந்தாலும் மஞ்சளில் கூட இவ்வளோ வெரைட்டி இருக்கா அப்படிங்கிறத நான் நிஜமாவே இதாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம தோட்டத்தில் போட்டு அறுவடை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் எக்ஸ்போ போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சளையே வந்து கருமஞ்சள், கஸ்தூரி மஞ்சள்னு விதைக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த டைம் நம்ம மஞ்சள் போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பாரில் போட்டு விட்டுருந்தேன். நான் கூட அதை நினைக்கவே இல்லைங்க. மஞ்சள் வெட்டும்போது அப்படி ஒரு வாசனை, இது மட்டும் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெட்டும்போது எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு பாருங்களேன், கருமஞ்சள் வந்து அவ்வளோ பெரிய ஸ்மெல்லாம் வரலங்க. இது கலர் பாருங்கள், கீழே ஃபுல்லாக நீர்க்கிழங்கு. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது வந்து நீர்க்கிழங்கு எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு. நான் கூட இதான் வித மஞ்சளோன்னு நினச்சேங்க. மேலே கமெண்ட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். செகண்ட் இதுங்க, இது வந்து கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒரு டைப் ஆஃப் இஞ்சி மாதிரியும் இருந்ததுங்க இது அப்படியே பார்க்குறதுக்கு. தாய் ஃபுட்டில் கூட இந்த மாதிரி இஞ்சி யூஸ் பண்ணுவாங்க, செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்டும் நான் மேலே கொடுக்குறேன். இது வந்து நார்மல் நம்மளுடைய நாட்டு மஞ்சளுங்க. இது வந்து நம்ம யூஸ்வலாக எல்லாருமே பார்த்துருப்போம். உள்ளே பாருங்களேன், எல்லோயிஷ் கலரில் இருக்குது. நான் 3 டிஃப்ரென்ஸும் காமிக்கிறேன். அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டும் தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. இதில் பாருங்களேன், அந்த பனங்காளிங்கிறது இந்த தாய் மஞ்சளுக்கு நம்ம வித மஞ்சள் போடுவோம் இல்லையா, அதுதான். உள்ளே பாருங்கள் கிழங்கு இருக்கும். நம்ம கிழங்கு தனியாக, விரலி தனியாக, பழங்காளி தனியாக பிரித்து எடுத்துருவோம். இது பாருங்களேன், நம்மளுடைய நாட்டு மஞ்சள். இது வந்து கருமஞ்சள், இது வந்து கஸ்தூரி மஞ்சளுங்க. இது மட்டும் கஸ்தூரி மஞ்சளால் எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டை சொல்லுங்கள். பார்க்குற நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சூப்பரான வாசங்க அது. மஞ்சள் நிஜமாவே வாசனையில் மட்டும் இல்லைங்க, அதை ஒடிக்கிற சத்தத்தை கேட்குறதுமே ஒரு தனி அழகு தான்.